அனைவருக்கும் வணக்கம். அரசியல் வெற்றி பெறும் ஜாதக அமைவு எப்படி இருக்குன்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ரெகுலரா கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல நிறைய ஜாதகங்கள் கேட்கறதும் அரசியல் ரீதியாக ஏதேனும் ஒரு பதவி அதிகாரங்கள் கிடைக்குமான்ற கேள்வியை பார்க்க முடியுது. அதற்காக இது அரசியலில் வெற்றி பெறும் ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். சினிமாவும் சரி, அரசியலும் சரி, கடைநிலையில் இருப்பவரை கூட மிக விரைவில் முதல் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடிய ஒரு துறைகள். அரசியலிலும் எவரேனும் பெரும் அதிகாரிகளாகவும் பெரும் மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் அல்லது தலைவராக கூட மாறக்கூடிய யோகம் உண்டு. கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரையும். சினிமா துறையும் அப்படித்தான். அதற்கு நிகரானதுதான் இந்த அரசியல் துறையும். எவரேனும் பெரும் பதவியையும் பெரும் அதிகாரத்தையும் பெறக்கூடியதுதான் இந்த அரசியல் துறை. அதனால கடைநிலையில் ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சி சார்ந்தோ அல்லது ஏதேனும் ஒரு பார்ட்டி மூலியமாக வேலை செய்பவர்கள் கூட மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் நம்ம ஒரு உயர் பதவியை அடைய வேண்டும் என்று. எல்லாருக்கும் அந்த உயர் பதவி அமைவு கிடைச்சிருமான்னா கண்டிப்பா கிடையாது. எந்த மாநிலத்தை சார்ந்தவராகவும் கொடுக்கப்பட்ட சிறு நம்பரில் உள்ள எம்எல்ஏக்களை தான் பெற முடியும். அதுபோல் அமைச்சர்கள் தான் கிடைப்பார்கள். அதுபோல் ஒரு தலைவர் தான் உருவாக முடியும். அப்படி கடைநிலையிலாவது ஒரு நல்ல பதவி, அரசியல் பதவி எப்படி இருக்கும்? முதல் விதி, அரசியல் என்றால் இப்பொழுதல்ல, அது பலாயிர வருடங்களாகவே ஒரு அரசன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் இன்னொருவர் வீழ்த்தப்பட வேண்டும். இன்னொருவர் வீழ்த்தப்பட்டால்தான் புது ராஜ்யங்கள் உருவாகும். அந்த அமைவின்படி முதல் விதி, எந்த ஜாதகமாக இருந்தாலும் அரசியலிலே வெற்றி பெறுவதற்கு முதல் விதி ஆறாம் இடம். ஆறாம் இடம் லக்னத்திற்கு ஃபேவரா இருக்கணும். ஆறாம் இடம் லக்னத்திற்கு ஃபேவரா இருக்கணும். லக்னத்திற்கு நன்மையா இருக்கணும். நன்மை அப்படின்றது என்ன எடுத்துக்கலாம்? ஆறாம் இடம். ஒரு லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுப்பொருந்தி விடக் கூடாது. லக்னாதிபதி, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி குறைந்த வலுவாக இருக்க வேண்டும். அதுபோல் ஆறாம் இடத்திலே ஒரு இருள் கிரகம், சனி செவ்வாயோ சூரிய போன்ற கிரகங்கள் அல்லது கேதுராக போன்ற கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஆறாம் இடம் முதல் விதி. இது இருந்தா தான் கடைநிலையில ஒரு சின்ன ஒரு தொகுதியில சின்ன ஒரு அதாவது ஊராட்சி அமைவுகள்ல கூட ஒரு ஜாதகர் பதவியில இருக்கிறது இந்த ஆறாம் இடம் வலுவா இருக்கணும். இது தசாபுத்திகளை தாண்டியும் ஆறாம் இடம் வலுத்தாதான் முதல் விதி. ஜாதகர் அரசியலில் அதாவது எதிரிகளை வீழ்த்தி அரசியல் வெற்றிக்கான அமைவை பெறக்கூடிய ஒரு ஜாதகம். அடுத்த விதி, ஜாதக ரீதியிலே அடுத்த அமைவுகளாக அடுத்த அமைவு இரண்டாம் விதி, அரசன் அல்லது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட நபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைவு என்னன்னா சூரியன். உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் நல்ல வலுவாக இருக்கணும். சூரியன் எப்படி எல்லாம் இருக்கணும்? பௌர்ணமிக்கு நிகரான ஒரு அமைவுகளை, பௌர்ணமி நிகர் சூரியன் அல்லது குரு தொடர்பு கொண்ட சூரியன். குரு தொடர்பு சூரியன். ஜாதகத்திலே குருவோடு தொடர்பு கொண்ட சூரியன் இருக்கணும் அல்லது பௌர்ணமிக்கு நிகரான சூரியன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சூரியனே தலைவனை குறிப்பவர். நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சியா இருக்கலாம், இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கலாம், இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கலாம். உங்களுக்கு முதல் நிலையில் வலுத்த சூரியனும் தசாபுத்தியும் இருப்பவர்களே ஒரு நல்ல அரசியல் களத்திலே இருப்பார். சூரியன் முதல் விதி ஆறாம் இடம் வலுவா இருக்கணும். நீங்க அதுல எந்த இதுலதான் போட்டிகளை ஜெயிக்கணும். எப்பொழுதுமே புது ராஜ்யங்கள் போட்டியிட்டே ஜெயிக்க முடியும். அது எந்த யுகங்களை கடந்தாலும் ஒரு புது ராஜ்யங்கள் போட்டியினால் உருவாகும். ஆறாம் இடம் நல்லா இருக்கணும். சூரியன் பௌர்ணமிக்கு நிகரோ குரு தொடர்புல, சந்திரன் நேரடியாக பௌர்ணமியில இருக்கலாம், இல்ல சந்திர கேந்திரத்துல இருக்கலாம். அது போல குரு தொடர்புல சிவராஜ யோகங்களோட இருக்கலாம். இந்த சிவராஜ யோகம் கொண்டவர்கள் தான் ஆலோசனை கொடுப்பவர்கள். பெரும் அமைச்சர்கள் இருக்கிறதெல்லாம் இந்த சிவராஜ யோக அமைவுல இருப்பார். மூன்றாவதாக ஒரு விதி, அரசன் ஆறாம் இடத்திலே போட்டி போடுவது, சூரியன் வலுவாக இருக்கிறது. மூன்றாம் விதி, சனி பகவான் நல்லா இருக்கணும். சனி பகவான் மக்களை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் வலுத்து இருக்கணும். லக்ன யோக நிலையில் சனி பகவான் இருக்கணும். லக்ன யோக நிலையில் சனி பகவான் இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்துல ஏன் சனி பகவானை சொல்றோம்? மக்களை குறிக்கக்கூடியது இந்த சனி பகவான். இந்த காலம் இல்ல, பலாயிரம் வருடங்களாகவே எந்த ராஜ்யங்கள் உருவானாலும் மக்களின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யம் நீடித்து நிற்கும். இல்லை என்றால் கிளர்ச்சியாளர்களும் கிளர்ச்சி படைகளும் உருவாகும், ராஜ்யத்தை சீரழித்து விடும். எனவே இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கணும். அது சாதாரண ஒரு ஊராட்சியாக இருந்தாலும் மாநிலமாக இருந்தாலும் உங்கள் அதிகார எல்லைக்கு உட்பட்ட மக்களை குறிக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா எப்படி இருக்கணும்? சில பேர் இப்ப கடக லக்னம், சிம்ம லக்னத்துல சனி அவயோகி, அந்த சனியோடு திரிகோணாதிபதிகள் 5, 9ஆம் அதிபதி, 9ஆம்
அதிபதி ஏதாவது ஒரு வகையில தொடர்புல இருக்கும், அதிபதி தொடர்புல இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தா 6ஆம் இடம் நல்லா இருக்கும், சூரியன் நல்லா இருக்கும், பதவி கிடைச்சிருக்கு, ஆனால் மக்களினால் புறக்கணிக்கப்படுவார் அல்லது மக்களினால் எப்பொழுதுமே பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய நபராக இருப்பார். அப்ப சனியும் நல்லா இருக்கணும். இது 3 விதி. உங்கள் ஜாதகத்துல ஒரு ஜாதகர் அரசியல் வெற்றி பெறும் ஜாதகமா இருக்கும்னா இது 3 மேண்டேட்டரியா இருந்தாகணும். 6ஆம் இடம் கண்டிப்பா லக்னத்திற்கு ஃபேவரா இருக்கணும், எதிரிகளை வீழ்த்தணும். அது எந்நிலையில இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் 6ஆம் இடத்தை வலுப்படுத்தணும். சூரியன் அதிகாரத்தில் உயர்மட்டத்தில் ஒரு ஆளுமையை குறிக்கிறதுக்கு சூரியன் பௌர்ணமிக்கு நிகரோ குரு தொடர்போட இருக்கணும். 3ஆவதாக மக்களுடைய ஆதரவுக்கு இந்த சனி பகவான் நல்லா இருக்கணும். வாக்கு சாதுரியம் கூட தேவை கிடையாது, வாக்கு கூட அதெல்லாம் ஒரு அடிஷனல் இன்கம். பேசுபவர்களால் புலமையை மட்டுமே படைக்க முடியுமே தவிர ராஜ்யத்தை ஆள முடியாது. 4ஆவதான விதி, 4ஆவதாக இதான் ஃபைனல் விதி. ஒரு ஜாதக அரசியல் வலு இருக்குன்னா இந்த 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். இந்த 4ஆவது விஷயம், அது எப்பெல்லாம் போட்டிகள் நடைபெறுகிறதோ அந்த நேரத்துல ஜாதகருக்கு யோக தசை நடக்கணும். யோக தசைனா ஏதேனும் ஒரு வகையில் ஜாதகருக்கு 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்பு, அதிபதி அல்லது 5, 9ஆம் வீட்டோடு தொடர்பு தசை நடக்கணும். வீட்டோடு தொடர்பு தசை. அதனாலதான் சில நேரம் ஒரு முறை பதவியில் இருக்கிறார், அடுத்த முறை தோக்குறார், மீண்டும் ஜெயிக்கிறார். காரணம் ஜாதகருக்கு நடக்கும் தசை ஒரு ஃபேவரான தசை. இந்த 3 பாவமும் நல்லா இருக்குன்னா எப்பயுமே அரசியல் களத்துல போட்டி போட்டுக்கொண்டே இருப்பார். இந்த 3ம் நல்லா இருந்தா அரசியல் களத்துல போட்டி போட்டுக்கொண்டே இருப்பார். சில பேருக்கு சனி மட்டும் நல்லா இருக்கும், ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஃபேமஸ் ஆகி ஒரு முறை மட்டும் ராஜ்யத்தில் இருப்பார்கள், மறுபடி இருக்க முடியாது சூரியன் 6ஆம் இடம் நல்லா இல்லைன்னா. அதுபோல 6ஆம் இடம் மட்டும் வலுவா இருக்குன்னா எப்பொழுதுமே தோற்றாலும் மீண்டும் மீண்டும் போராடக்கூடிய குணத்தை கொடுத்துரும். இந்த 3ம் நல்லா இருக்கணும், பிளஸ் இந்த 4ஆவது யோக தசை நடக்கணும். இந்த 3 நல்லா இருந்தால் அரசியல் களத்தில் கடைசி வரைக்கும் நீடித்து நிற்பார். இந்த 4ஆவது நல்லா இருந்தா பதவியை அனுபவித்துக் கொண்டிருப்பார். இந்த 4 விதிதான். இந்த 4 விதிக்கு உட்பட்ட ஜாதகர்கள் அரசியலில் வெற்றி பெறும் ஜாதகர். முனி அரசியலில் நீடித்து வாழக்கூடியவர். நீடித்து அவருடைய பிறப்பிலே எப்பெல்லாம் ராஜ்ய சபாவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஆரம்ப கட்ட வயது உள்ளதோ அந்த வயதில் இருந்து அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் ஒரு அரசியலில் ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த 3 விதி இருக்கணும். 4ஆவது விதி என்பது எப்பப்பெல்லாம் ஜெயிப்பார் என்றத இந்த 4ஆம் விதி சுட்டி காட்டும். இதுல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா லாங் டைமா இருக்க முடியாது, வந்து செல்லக்கூடிய நிலையில் இருப்பார்ன்றதை உறுதிப்படுத்தும். சோ இந்த வீடியோல பொதுவான அமைகள்ல கொடுத்தாச்சு. இந்த அமைகளில் உங்கள் ஜாதகம் இருந்தால் அரசியல்ல நீங்க உயர்மட்டத்தில் கீழ்மட்டத்தில், அதுக்கும் ஒரு விதி. உயர்மட்டத்தில் இருப்பீர்களா கீழ்மட்டத்தில் இருப்பீர்களா, அதாவது ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவா இருப்பீங்களா இல்ல அமைச்சரா இருப்பீங்களா இல்ல ஒரு ஊராட்சி தலைவர் அமைகள்ல இருப்பீங்களான்றத 5ஆம் இடம் உறுதி செய்கிறது. இதான் உங்க பூர்வ புண்ணிய பாவம். 5ஆம் இடம். இதை 5வது விதி. 5வது விதி நீங்கள் எங்கு இருப்பீர்கள் என்பதை 5ஆம் இடம் சொல்லுது. 5ஆம் இடம் தான் நீங்கள் கீழ்நிலையில் இருப்பீர்களா, அரசியல்ல இருப்பீங்க, ஒரு தீவிரமான அரசியல்வாதியாக இருப்பார், கடைசி வரைக்கும் வாழ்நாள்ல எம்எல்ஏவே இருந்து போயிருப்பார், நேர்மையான நபரோ அவயோகமான நபரோ அதெல்லாம் அடுத்த பட்சம். தீவிர அரசியலில் இருப்பவரும் பெரும் உயரத்தை அடைய முடியாது. ஆனால் தீவிர அரசியல் திடீர்னு யதார்த்தமா கூட ஒரு ஜாதகர் பெரும் உயரிய பதவிகளை அமைச்சர் போன்ற அல்லது பெரும் தலைவர் பதவிகளை பெறுவதற்கு காரணம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியபாவம். இது 5வது விதி. ஆனா இந்த 3 விதி முக்கியம்ன்றதை உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல ஒரு கண்டிப்பா புரியும் எப்படி அரசியல் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தியாச்சு. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.